ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்புறமா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலாம், அதோடு சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தமிழில் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் தினமும் சாயங்காலம் விளையாடுகிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் வேலை செய்யும் இடத்தில் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்திங்கன்னா விளையாடுகிறேன், பேசுகிறேன் அப்படின்னு இருக்குது. தமிழில் இந்த விளையாடுகிறேன் ஆர் விளையாடுகின்றேன், பேசுகிறேன் அல்லது பேசுகின்றேன் இதெல்லாம் என்ன சொல்லுவோம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் தினமும் சாயங்காலம் விளையாடுகிறேன், இது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ளே டெய்லி இன் த ஈவினிங். நான் வேலை செய்யும் இடத்தில் ஆங்கிலத்தில் பேசுகிறேன், இதை எப்படி சொல்லுவோம், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஒர்க் பிளேஸ். இதுவே நான் டெய்லி காலையில் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ ஸ்டடி டெய்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் 3 காலத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் டெய்லி காலையில் படிக்கிறேன், நான் டெய்லி ஈவினிங் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். காலையை பற்றியும் பேசுகிறோம், ஈவினிங்கை பற்றியும் பேசுகிறோம். அட் த சேம் டைம் இது எல்லா நாளுக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ லாங் ரனில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசும்போது தான் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு சென்டென்ஸை எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது ஐ, யூ, வி, தே. மெயின் வேர்பை அப்படியே யூஸ் பண்ணும். வேர்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் ப்ரெசன்ட் வேர்ப் அண்ட் தென் பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். அதாவது V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டடினா படிக்கிறது, அது ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்தது பாஸ்ட் வேர்ப் எப்படி இருக்குன்னா ஸ்டடீடு அப்படின்னு இருக்கும். அடுத்தது அதுவும் ஸ்டடீடு தான், அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. அப்போ ஸ்டடீட் V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த ப்ரெசன்ட் ஃபார்மை மெயின் வேர்ப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக மெயின் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் மெயின் வேர்போடு சேர்த்து எஸ் ஆட் பண்ணுவோம். இதில் எல்லா வேர்புக்குமே ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில வேர்புக்கு எஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில வேர்புக்கெல்லாம் இஎஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு சில வேர்புக்கு ஐஇஎஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சேஞ்ச் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்கிறேன். இப்போது ஈட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஈட்டுன்றது சாப்பிட்றது. இப்போ ஈட் அப்படின்ற வேர்புக்கு ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணால் போதும். அப்போ ஹீ, ஷீ, இட் அந்த சப்ஜெக்ட் வரும்போது ஈட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுவே வாட்ச் அப்படின்னா பார்க்குறது, இப்போ டிவி பார்க்குறது இதெல்லாம் சொல்லும்போது ஹீ இஸ் வாட்சிங், வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாட்ச் அப்படின்ற வேர்புக்கு ஜஸ்ட்டு நம்ம இஎஸ் ஆட் பண்ணணும், ஹீ வாட்சஸ் அப்படின்னு சொல்லணும். இதுவே க்ரைன்ற வேர்ப் என்னென்னா அழுறது, அதுதான் மீனிங். இப்போ க்ரை அப்படின்றது CRY அப்படின்னு இருக்கும். இதில் ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு IES ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்புக்குனே தனியாக வீடியோ போடுவேன், அதில் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வேர்ப் அல்லது வேர்போட எஸ் ஆட் ஆகி இருக்கும். அது அந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஏற்கனவே இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். இப்போது நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு செல்கிறேன், இதை ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. இங்கே ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா நான் கோவிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். கோ அப்படின்றது போகிறது. அப்போ கோ மெயின் வேர்பு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா ஐன்ற சப்ஜெக்ட் வந்ததால். ஸோ ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. இந்த சென்டென்ஸில் ஐன்ற சப்ஜெக்டும் கோ அப்படின்ற அந்த வேர்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்கிறது. ஐ கோ டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. நெக்ஸ்ட், அவள் ஒரு நாளைக்கு 2 தடவை காஃபி குடிக்கிறாள், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி ட்வைஸ் எ டே.
இதில் அவள் அப்படின்னா ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ வந்திருக்கிறதால ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஹீ ஷீ இட் அப்படின்னா மெயின் வெர்போட எஸ் ஆட் பண்ணோம். அதனால் இங்கே ட்ரிங்க்னா குடிக்கிறது ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி ட்வைஸ் அ டே. ட்வைஸ்னால் 2 times. அ டே அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை அவள் காஃபி குடிக்கிறாள். நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் do not or does not அப்படின்னு யூஸ் பண்ணோம். do not எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I, you, we, they இதுக்கெல்லாம் do not, I do not, they do not அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து he, she, it அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது does not யூஸ் பண்ணும். she doesn't, he doesn't அந்த மாதிரி ஷார்ட் பண்ணியும் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வெர்பை யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் மெயின் வெர்பு. இந்த மெயின் வெர்போட எஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்துக்கிறதில்லை. அதாவது எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். எழுந்துக்கிறதில்லை அப்படின்னு சொல்லும்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸு. அப்போ நான் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்துக்கிறதில்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் யூஷுவலி வேக்கப் அட் 6 o'clock. இங்கே ஐ யூஷுவலி வேக்கப் அட் 6 o'clock அப்படின்னா நான் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எழுந்துக்கிறது இல்லை நெகட்டிவாக சொல்லும்போது என்ன பார்த்தோம், ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு டோன்ட் யூஸ் பண்ணோம். டு நாட்ன்றது ஷார்ட் பண்ணி டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே சென்டென்ஸ் தான். ஐ டோன்ட் யூஷுவலி வேக்கப் அட் 6 o'clock. நான் வழக்கமாக 6 மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை. இப்படி தான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணோம். இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யவில்லை. இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஷீ ஒர்க்ஸ் இன் அ போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவாக சொல்லும்போது எப்படி சொல்லணும், ஷீ டசன்ட் ஒர்க் இன் அ போலீஸ் ஸ்டேஷன். ஷீன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால நம்ம டசன்ட் யூஸ் பண்ணணும், டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி மெயின் வேர்பும் பார்த்திங்கன்னா ஒர்க்குன்னு தான் சொல்லணும், ஒர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் தான் ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுவே நெகட்டிவ்னு வரும்போது ஷீ டசன்ட் ஒர்க், மெயின் வெர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஷீ டசன்ட் ஒர்க் இன் அ போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூ ஆர் டஸ் அப்படின்ற வேர்ப் இருக்கும். அதாவது டூ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, யூ, வி, தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த டூவும், ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இந்த டஸ்ஸும் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் மெயின் வேர்பு. இதுலேயும் எஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ப்ளைனாக மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? டூ யூ ப்ளே கிரிக்கெட்? இதில் டூ அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற சப்ஜெக்ட்னால. அண்ட் தென் மெயின் வேர்ப் என்ன, ப்ளே. ஸோ டூ யூ ப்ளே கிரிக்கெட் கொஸ்டின் மார்க் போட்டோன்னா இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறது. இதுவே வந்து அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்றத எப்படி கேட்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து நம்ம WH வேர்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டினை கேட்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்னா எங்கே அப்படின்றது வேர்ன்றது ஒரு WH வேர்டு. அப்போது இந்த அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டஸ் ஹீ லிவ். அதாவது டஸ் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹீன்ற சப்ஜெக்ட்னால. அப்போ வேர் டஸ் ஹீ லிவ் அப்படின்னா அவன் எங்கே வசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கொஸ்டின் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது இந்த டென்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். பாசிட்டிவ்க்கு என்ன பார்த்தோம், டூ ஆர் டஸ் ஃபஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான், டோன்ட் ஆர் டசன்ட் அப்படின்னு இருக்கும். டு நாட் அப்படின்றது டோன்ட்டுனும், டஸ் நாட் அப்படின்றது டசன்ட் அப்படின்னும் சுருக்கி சொல்லுவோம். இது ரெண்டும் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஐ, யூ, வி, தே எல்லாத்துக்கும் டோன்ட்டுனும், ஹீ, ஷீ, இட் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் டசன்ட்டும் யூஸ் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றதெல்லாம் காமன் தான். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும் அண்ட் தென் மெயின் வேர்ப், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது அவர்கள் கனடாவில் வசிக்கவில்லையா அப்படின்றத
எப்படி கேட்போம்? வசிக்கிறார்கள் அப்படின்னா பாசிட்டிவ், வசிக்கவில்லையா அப்படின்றது நெகட்டிவ் கொஸ்டின். இதை எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் தே லிவ் இன் கனடா? இங்கே தே அப்படின்ற சப்ஜெக்ட்னால டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். லிவ்ன்றது வேர்பு. இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து நம்ம WH வேர்டையும் ஆட் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அவள் ஏன் பார்ட்டிக்கு வரல? இங்கே ஏன் அப்படிங்கிறது WH வேர்டு, அதாவது ஒய். இந்த ஒய் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒய் டசன்ட் ஷி கம் டு த பார்ட்டி? இங்கே ஷீன்ற சப்ஜெக்ட் வந்திருக்கிறதால நம்ம டசன்ட் யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் கொஸ்டின் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட், எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் ஹேபிட்ஸ், அதாவது நம்மளோட பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லும்போது நம்ம இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் டெய்லி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிப்பேன், நைட்டு சீக்கிரமே தூங்கிடுவேன், அது மாதிரி நான் டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். இங்கிலீஷில் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். அவன் வழக்கமாக வீட்டுக்கு லேட்டாக தான் வர்றான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ யூஷுவலி கம்ஸ் டு ஹோம் லேட். ஹீ யூஷுவலி கம்ஸ் டு ஹோம் லேட் இப்படி தான் சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க ஒரு நாளைக்கு 3 தடவை டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, இல்லை மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். தே டேக் மெடிசன்ஸ் த்ரைஸ் அ டே. தே டேக் மெடிசன்ஸ் த்ரைஸ் அ டே. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் ரொட்டீன்ஸ், அதாவது நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி, அதை தான் ரொட்டீன்னு சொல்லுவோம். இந்த ரொட்டீன்ஸை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் என் தாத்தா பாட்டியை ஒரு வாரத்துக்கு 2 முறை பார்க்குறேன் அப்படின்றத எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ட்வைஸ் இன் அ வீக். ஐ மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ட்வைஸ் இன் அ வீக். நான் என் தாத்தா பாட்டியை ஒரு வாரத்துக்கு 2 முறை சந்திக்கிறேன் ஆர் பார்க்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு தொடங்குது அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock எவ்ரி டே. தி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock எவ்ரி டே. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் ஜென்ரல் ட்ரூத், அதாவது எல்லாராலும் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை அல்லது பழமொழி, அதெல்லாம் நம்ம ஃபேக்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது பார்த்திங்கன்னா பிளெயின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் அலோன் ட்ரையம்ப்ஸ். ட்ரூத் அலோன் ட்ரையம்ப்ஸ். இப்படி தான் ஜென்ரல் ஃபேக்டோ இல்லை ஜென்ரல் ட்ரூத்தோ பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பேசலாம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இப்போ நம்ம யாருக்காவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, போய் குளி, ரூமை க்ளீன் பண்ணு, அங்கே போய் வெயிட் பண்ணு, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ. இதுவே எரிச்சல் இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய லேபிள்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கன்சல்ட் அ டாக்டர் இஃப் இட் இரிட்டேட்ஸ். கன்சல்ட் அ டாக்டர் இஃப் இட் இரிட்டேட்ஸ். எரிச்சல் இருந்தால் டாக்டரை அணுகவும், இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணவும். இதுதான் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ், அதாவது எதிர்காலத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை கூட நம்ம நிகழ்காலத்திலேயே சொல்லலாம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என் ஃப்ரெண்டு நாளைக்கு வரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நாளைக்கு வரான் அப்படின்றதே ஃப்யூச்சர் தான், நாளைன்றதே. அப்போ இந்த நாளைக்கு வரான்னு சொல்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது மை ஃப்ரெண்ட் கம்ஸ் டுமாரோ. இங்கே மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஹீ, கம்ஸ் மெயின் வெர்பில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம், டுமாரோ அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா நாளைக்கு வர்றதை இன்றைக்கே சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கன்வே பண்ணலாம். மை ஃப்ரெண்ட் கம்ஸ் டுமாரோ.
அடுத்தது ட்ரெயின் 11 மணிக்கு கிளம்புது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங்னு வச்சுக்குவோம், ஈவினிங் 5 o'clock, ஆனால் நைட்டு 11 o'clock தான் ட்ரெயின் கிளம்புது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நைட்டு ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அது ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு தான். அப்போ அதை சொல்லும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம். The train leaves at 11 p.m. The train leaves at 11 p.m. இதுதான் வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட் சிச்சுவேஷன்ஸு, அதாவது ஒரு லாங் ரன் ஆக்டிவிட்டி, ஒரு பெர்மனெண்ட்டான ஆக்டிவிட்டி, அதை வந்து சொல்லும்போது நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் இந்தியாவில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம இந்தியாவில் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறத இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது ஐ லிவ் இன் இந்தியா, அதாவது ரொம்ப வருஷமாகவே நம்ம இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் ஐ லிவ் இன் இந்தியா அப்படின்னு இது ஒரு பெர்மனெண்ட் ஆக்டிவிட்டி, அதை சொல்லும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லிக்கலாம். அடுத்தது அவள் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாள், அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும்போது ஷீ ஒர்க்ஸ் இன் அ போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அவளுக்கு போஸ்டிங் கிடச்சதுலேருந்தே ரொம்ப வருஷமாக அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த சிச்சுவேஷன் அது வந்து ஒரு பெர்மனெண்ட் ஆக்டிவிட்டி, அதை சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே சொல்லலாம், ஷீ ஒர்க்ஸ் இன் அ போஸ்ட் ஆஃபீஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த லெவல் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்கள் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணலாம், அழகாக பேச ஆரம்பிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.